எங்களது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இங்கே அச்சரப்பாக்கத்தில் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்திலே வருகின்ற மே 5 42வது மாநில மாநாடு சென்னையிலே, அதாவது வணிகம் காக்கும் வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு என்ற தலைப்பிலே சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானத்தில் நடைபெறுவதால் அனைத்து வணிகர்களும், தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களும் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று வருகின்ற வணிகர் மே 5 அன்று வெளி மாவட்டத்தில் வருகின்ற வணிகர்களுக்கு இப்போது இருக்கும் அரசு அவர்களுக்கு முழு பாதுகாப்பு தர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அவர்கள் கூறுவது என்னவென்றால், முதலிலே வணிகர்கள் தான் இந்நாட்டின் முதுகெலும்பு என்று கூறி, ஆனால் இப்போது சிறு குறு வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த வரி, இந்த கார்பரேஷன் வரி, சொத்து வரி, அதே போன்று இந்த மின்சாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு கடைக்கு, ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்கு மாதம் 500 ரூபாய் வருடம் 500 ரூபாய் இருந்த வரி இப்போது ஒரு வருடத்திற்கு 1500 கட்ட வேண்டும். அதுவும் 3 வருடத்திற்கு சேர்த்து கட்ட வேண்டும் என்று இப்போது இருக்கின்ற இந்த கார்பரேஷன் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அதாவது ஐயா, நாங்கள் அனைவரும் சாமானிய வணிகர்களுக்கு 3 வருடம் இந்த வரியை கட்ட வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். அதே போன்று இந்த வரி எப்படி பழைய முறையில் இருந்ததோ, ஒரு சாதாரண டீ கடைக்கு 600 ரூபாய், அதே போன்று மளிகை கடைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்த மளிகை கடைக்கு வந்து 625 ரூபா ஒரு ஆண்டுக்கு இருந்தது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2200 ரூபா ஆண்டுக்கு, அதுவும் 3 ஆண்டு கட்ட வேண்டும். இதையெல்லாம் இந்த அரசு பழைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதே போன்று 3 ஆண்டுகள் யாரும் கட்ட முடியாது, அதை வருடத்திற்கு ஒரு முறை கட்ட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். வணிகர்களை வாழ வைக்க வேண்டும். வணிகர்கள் வாழ்ந்தால்தான் அவர்களது குடும்பம் நன்றாக இருக்கும். அவர்களது குடும்பம் நன்றாக இருந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துள்ளோம். வேற